ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேரோட மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர்லேயும் சரி யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் நெட்ஃப்ளிக்ஸ். அதாவது வந்து புதுசாக வந்திருக்க வெப் சீரிஸ், மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்படின்னு எக்கச்சக்க மூவிஸ் பார்க்குறதுக்காகவும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்காகவுமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தடக்கம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆப் திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மூவிஸ் வெப் சீரிஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்து நிறைய பேர் மொபைலில் வந்து அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் வந்து சில மொபைலில் வந்து சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் இல்லாட்டி மூவி வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஒட்டுவாவே வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி இல்லாட்டி வெப் சீரிஸை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ப்ளே ஆகுது, ஒரு இஷ்யூமே இல்லை. திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த மாதிரியான நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸ், மூவிஸ் பார்க்குற ஆப்ஸ்லாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த ஆப்பில் வந்து எதுவும் இஷ்யூ இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஒரு என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது மூவிஸ் பார்த்து இல்லாட்டி வெப் சீரிஸ் பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. ஒரு 50% கூட சான்ஸ் இருக்குது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுறதுனால இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் பாருங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து மொபைல் பிராண்டுக்கு பிராண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். உங்கள் மொபைலில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகிருச்சு. லோட் ஆகின அப்புறமா பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் பாரில் நான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வந்து காட்டுது. ஸோ அதை வந்து நீங்களுமே இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துறீங்க ஒருக்க ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த ஆப் சம்மந்தமான சர்வீசஸ் ஆப் ஃபுல்லாகவே வந்து நம்ம மொபைல் ஒருக்க ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகினதுக்கு அப்புறமா ஸ்டோரேஜ் அப்படின்றத அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையும் கொடுத்து டெலிட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படியே இப்படி கிளியர் டேட்டா பண்ணும்போது உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒருக்க வந்து கிளியர் ஆகும். அதாவது வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து ஒருக்க வந்து லொக் அவுட் ஆகும். லொக் அவுட் ஆகி நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லொக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. ஒரு 90% சான்ஸ் இருக்குது இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒன் பை ஒன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.